அப்பேற்பட்ட ஈஜிப்துக்கு மெட்டல் கொடுத்தவன் தமிழன். அயன் ரிஃபைனரி வச்சிருந்தவன் தமிழன். அவன் ஊர்ல இதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. கப்பலில் போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இல்லை, எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, கப்பலில் போய் கொடுத்துட்டு வரலைங்க. நல்லா கேளுங்க, கவனிங்க. ஒரு கல்வெட்டு கிடைக்குது. இந்த கல்வெட்டு ஈஜிப்டில், இது வந்து கரெக்டாக 2000 ஆண்டு பழமையான ஒரு கல்வெட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம இதில் இருக்க மெசேஜஸ் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது இப்படி இருக்கும் அந்த கல், ஓகேவா? அதில் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஒன்று என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து எகிப்திய மொழியில் எழுதியிருக்காங்க. அது அந்த பிக்டோகிராஃபிங்கிற எகிப்திய மொழியில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு மொழியில் இருக்குது. அந்த வேறொரு மொழி நமது தாய்மொழி, ஓகேவா, இருக்குது. அடுத்து வந்து இதில் கிரேக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த கிரேக்கத்தை தான் இவங்க படிக்கிறாங்க முதல்ல. ஏன்னா அவனுக்கு இந்த 2 மொழியும் தெரியாது. இது என்னன்னே அவனுக்கு தெரியல, ரெண்டும் இது பண்ணிட்டான். ஏன்னா அந்த கல்வெட்டு வந்து அது தமிழா அப்படின்னே யாருக்கும் தெரியல அந்த டைமில். அது நெட்டெழுத்துன்னு சொல்லக்கூடிய தமிழ் பழைய ஸ்கிரிப்ட், அது அவனுக்கு தெரியல. இந்தியன் ஸ்கிரிப்டுங்கிறது மட்டும் இந்தியன் ஸ்கிரிப்டுங்கிற மட்டும் லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸாக பார்த்துருக்கான். எகிப்து, ரெண்டாவது இன்னொன்று இது இருக்குது. இந்த கல்வெட்டில் வந்து க்ரீக் இருக்குது. இந்த க்ரீக்கில் வந்து அவன் படிக்க முடியும்ல. சரி, க்ரீக் வந்து அவனுக்கு படிக்க தெரியுது, க்ரீக்கில் படிக்கிறான். அது என்ன அந்த தகவல் சொல்லுது அப்படின்னா, அந்த கல்வெட்டு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வணிகர்னா ஒரு பொற்கொள்ளர். ஆக்சுவலாக அது வந்து அந்த எப்படி பொற்கொள்ளரும் கூட இல்லை, ஸ்மித்து, அதை வந்து தச்சர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய் தன்னுடைய வெப்பன்ஸ் செய்கிற கத்தி இந்த மாதிரி அந்த இதெல்லாம் செய்கிற அந்த மெட்டல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுற ஒரு உரிமையை எகிப்த் பேரோக்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. பேட்டன் மாதிரி அவர் அந்த இடத்தில் அவருடைய கொள்ளுப்பற்றைய வச்சுக்கிறதுக்கான உரிமத்தை அரசர் வழங்கியிருக்கார். எகிப்து அரசர் யாருக்கு? ஒரு தமிழருக்கு. அதை அவர் ஆதாரபூர்வமாக ஒரு கல்வெட்டு அடிச்சு வச்சுக்கிறார். இது தமிழ்னு கண்டுபிடிச்சாங்க அப்படி. ஆமா, இது தமிழ்நாட்டுக்காரரு இங்க வந்து கடை போட்டிருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது பீட்டர் பார்க்கர் மொமெண்ட், இதுக்கு மேல என்ன வேணும்? தம்பி, நீ எவ்வளோ பழமையான நாகரிகமா வேணா இருந்துட்டு போ, அங்க நாங்க இருப்போம். நமக்கு ஈக்குவலா பிரதர்? நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலான ஏன்ஷியன்ட். இல்லை, இன்னொன்று கொடுமையை கவனிங்க. நம்மளுடைய கடல்வழி போக்குவரத்து இதில் வந்து இந்த கடல்வழி போக்குவரத்தில் தமிழர்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை. உலகத்திலேயே பன்னடக்கு பாய்மர கப்பல்ங்கிற ஒரு விஷயத்த இன்வென்ட் பண்ணி நடுக்கடலை கப்பலை செலுத்தியவர்கள் தமிழர்கள். இது உலகத்தில் கிரேக்கனும் பண்ணலை, சுமேரியனும் பண்ணலை, எகிப்தும் பண்ணலை, வைக்கிங்ஸும் பண்ணலை, ஒரு வயலும் பண்ணலை. தமிழை மட்டும்தான் பண்ணான். இந்த உண்மையான பெருமைகளை வந்து அடித்து பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். மன்னன் பேசுறாரு, நான் பேசுறேன், கொஞ்சம் ஒரிசாபால பேசினாரு. ஆனா அந்த பன்னடுக்கு பாய்மர கப்பலை கண்டுபிடிச்சு அதை நடுக்கடல்ல செலுத்துற தொழில்நுட்பம் நம்மிடம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனாலதான் வணிகத்துல நம்ம வந்து ஒரு காலத்துல அடித்து கொள்ள முடியாத ஒரு சாம்ராஜ்யமா இருந்தோம். பாண்டியர்களோட வணிக திறமை, அவர்களோட வணிக போக்குவரத்து, அவர்களோட அந்த வணிக நெட்வொர்க்குங்கிறது வந்து சீனா பக்கம் போனீங்கனாலும் இருக்கும், தாய்லாந்து பக்கம் போனீங்கனாலும் இருக்கும், இந்தோனேஷியா பக்கம் போனீங்கனாலும் இருக்கும், எல்லா தீவு பக்கமும் இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா கிரேக்கத்துலேயும் இருக்கும், ரோம்லேயும் இருக்கும், எகிப்துலேயும் இருக்கும், அரேபிய நாடுகள்லையும் இருக்கும். எல்லா பக்கமும் பாண்டியன் கால் வைக்காத இடமே கிடையாது. இதில் இந்த கிரேக்க ரோமானியர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் அரசர்கள் யாருன்னா பாண்டியோன். இந்த ஃபர்ஸ்ட் கிங்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா பாண்டியோன்னு போட்டிருப்பான். அதையும் இங்கே பேசுகிறக்கு ஆள் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் இது வந்து நமக்கு மறுக்க முடியாத சான்றுகள்லாம் இருக்குது. இந்த பன்னடக்கு பாய்மர கப்பல் வந்து இதை பற்றியுமே நிறைய குறிப்புகள்லாம் இருக்குது. இந்தியன், அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய தமிழர்களுடைய அந்த பாண்டியர்களுடைய கடல் வழி வந்து கடல் கடந்து நம்ம வந்து கரையோரங்களில் போக மாட்டோம். பட் ஈஜிப்துக்காரனே என்ன பண்ணுவானா, கரையோரத்தில் தான் கப்பல் செலுத்துவோம். ஸ்டேஷன் பண்ணி கரையோரமாக, கடலுக்குள்ளேயே போக மாட்டாங்க, அப்படியே கரையிலேயே, கரை கண்ணுக்கு தெரியும், சைட்லேயே தான் போவாங்க. ஸோ அப்படி தான் அவங்க வந்து கப்பலில் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்களே ஒழிய நடுக்கடல்லாம் கப்பலை செலுத்துறதுக்கு அவங்ககிட்ட தொழில்நுட்பம் கிடையாது. நம்மக்கிட்ட அது இருந்துச்சு. அதை வச்சு நம்ம போகாத இடமே கிடையாதுங்க. ஸோ இதை வந்து நம்ம தமிழர்கள் உரிமைமிக்க ஒரு விஷயமா புரிஞ்சுக்கணும். சரி, கட்டுறதுக்கு என்ன ரீசன்? ஏதாவது ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து கோபுரம் கட்டுறோம்னா கீழே இருக்கிற பெருவுடையார் பெருமைப்படுத்துறதுக்காக அந்த கோபுரத்தில் வேலைப்பாடுகள் எல்லாம் வச்சு கட்டுறோம். இது என்ன மேட்டர்? அது இதில் என்ன சிக்கல்னா, இந்த இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம தாங்க உருவாக்கியிருக்கோம். கேலண்டரை நம்ம தாங்க உருவாக்கணும். பேசிக்காக இன்றைக்கி நீங்கள் நம்மளோட இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லக்கூடியது என்ன? உங்களுக்கு மெட்டல் தேவை. மெட்டல் எழுதி எவன் எழுதி வச்சிருக்கான்? நம்ம தான் எழுதி வச்சிருக்கோம். மெடிசன் தேவை. மெடிசன் வந்து யார் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சா? நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். சித்தா மெடிசன்
அதுக்கான ட்ரெடிஷனை அதுக்கான எஜுகேஷனையும் நம்ம உருவாக்கியிருக்கோம்ல. மார்ஷியல் ஆர்ட்ஸ் நீங்க வந்து குருகுல கல்வி இதெல்லாம் நீங்க பேசுறீங்க. பள்ளி இந்த ஸ்கூல் சிஸ்டம், ஸ்கூல் யாருங்க முதல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஆன ஸ்கூல் என்ன? ஏதாவது காட்ட முடியுமா அவனால? கிரேக்கர்கள் சொல்லலாம், அவன் இவர் அரிஸ்டாட்டில் வச்சிருந்தாரு, சாக்ரட்டிஸ் இருந்தாரு, இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் எங்க நடந்துச்சு, இடத்த காட்டு. நீ காட்ட முடியுமா உன்னால? நான் காட்டுறேனே. சமண பள்ளிகள் கண்ணு முன்னாடி இருக்கே ஸ்கூல்ஸ், இங்க மாணவர்கள் உட்காந்தாங்க, இங்க ஆசிரியர் உட்காந்துருக்காங்க, எழுதப்பட்டிருக்கு, எல்லாமே தெரியுது. திருச்சிரார் பள்ளி என்னங்க? பள்ளி திருச்சிரார் பள்ளிங்க. பள்ளி குழந்தைங்க அந்த காலத்துல அங்க படித்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா இருந்திருக்குங்க அது திருச்சி. நீ எவ்வளவு எவிடன்ஸ் கொட்டி கிடக்குது பாருங்க நமக்கு. நம்ம அதான் சொல்றேன், இந்த சிவிலைசேஷன், இந்த மனித நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்கள். அந்த நம்ம உருவாக்கி கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் உலக நாகரிகங்கள் இன்னைக்கு இருக்கு. அதை வந்து அந்த உண்மையை வந்து உணரணும் முதல்ல. ஒரு தாய் இனம், நம்ம தாய் இனம்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. மொழி வளர்ப்புக்கு எவனாவது ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தானே உலகத்துல? சங்கம் இல்லை. மொழியை எப்படி வளர்க்கணும், எப்படி உருவாக்கணும், கிராமர் எப்படி உருவாக்கணும், இதுக்கு சங்கத்தை வச்சு டிபேட்ஸ் நடத்தி இப்படிதான் வார்த்தைகள் வரணும், இப்படி இந்த இதை தானே மொழி உருவாக்கம். இந்த மொழி உருவாக்கத்துக்கு நீ என்ன பண்ணுவ? ஒருத்தன் தனியாக ஒருத்தன் பண்ணுவான். ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரே நம்மகிட்ட தான் இருக்கு. ஒரு மொழி எப்படி உருவாகணும், எப்படி செயல்படணும்னு. அதனால தான் நமது மொழி இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழியாமல் தொடர்ச்சியாக நம்மால் பேசப்பட்டு கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இலக்கியங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய புது புது இலக்கியங்களை உருவாக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இருக்கோம்னா காரணம் என்ன? இந்த பேஸ்மெண்ட் வந்து நம்ம அவ்வளோ சித்தர்கள், அவ்வளோ அறிவானவர்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த ஒரு இது. அப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலான ஒரு போட்டு கட்டியிருப்பாங்க. கட்டுமரமும் நம்ம கிட்ட இருந்துச்சு, ரொம்ப லோ காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு கட்டுமரமும் நம்ம கிட்ட இருந்துச்சு. 2-3 மரங்களை கட்டி செய்யற கட்டுமரம். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹெவியான விஷயங்களை கொண்டு வரதுக்கு போறதுக்கு அதுக்கு என்ன மாதிரி படகு, அதான் படகுக்கு இருக்க வார்த்தைகளே நம்ம அது எல்லாமே எனக்கே தெரியாது, அது ஒரு லிஸ்ட் இருக்கும். சோழர்களோட இதுலயே நிறைய இருக்கு. அப்ப இந்த நம்ம இதுல பரிசல் இருக்குது. பரிசல்னா வந்து நீர்நிலை, அதாவது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல பரிசலை செலுத்தலாம். புரியுது? கடல்ல போய் பரிசல் செலுத்த முடியாது. பரிசலை வந்து சோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேரியேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் பாருங்க. எல்லாம் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருந்தோம், புரியுதா? எல்லாம் ஒரு இடத்துல இவ்வளவு வேரியேஷன்ஸ். அப்படின்னா என்ன? அறிவு இருந்துச்சு நமக்கு, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சு, பிசிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், கெமிஸ்ட்ரி நம்ம கிட்ட இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, மெடிசன்ஸ் இருந்துச்சு. அப்ப உலகம் முழுக்க சித்தர்கள் பயணப்பட்டாங்க. சும்மா அவங்க ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கலாம் இல்லை, அவங்க ஒவ்வொரு ஊரா போனாங்க, ஒவ்வொரு நாடா போனாங்க. ஃபிலாசபிஸ் இருந்துச்சு நம்ம கிட்ட, இதை வளர்த்தாங்க. ஸோ இப்போ இங்கே போகும்போது நம்ம எகிப்தோட நம்ம வணிகம் செஞ்சுருக்கோம், எகிப்தோட நம்ம பெரிய அளவுக்கு டெக்னாலஜியை ஷேர் பண்ணியிருக்கோம், ஒப்பந்தங்கள் நம்ம கையெழுத்து பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கடைக்காரர் அங்கே போய் அவங்க கடை போடுறதுக்கு உரிமத்தை வந்து ஃபேரோ வழங்குறாரு, எகிப்து அரசர் வழங்கியிருக்காரு. அப்போ தமிழ் அங்கே போய் உட்காந்துருக்கிறான். அப்போ அவனுக்கு அங்கே எகிப்திய மொழி தெரிஞ்சிருக்கு, அவன் அங்கே போய் அங்கே தானே பேசியிருக்கணும், வியாபாரம் அப்படி தானே பண்ணியிருக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு இன்டெலெக்சுவலான சொசைட்டினா, கடல் கடந்து போய் சீனாக்காரன் போதி தர மாதிரி சாமியா கும்பிட்றானா, அந்த எவ்வளவு அட்வான்ஸ்டான எவ்வளவு ஒரு அட்வான்ஸ்டான சிவிலைசேஷனா இருந்தா இங்க இருந்து போற ஒரு மனுஷனை அங்க சாமியா ஒருத்தன் கும்பிட்றானா எவ்வளவு நாலேஜ் அவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ இதை நீங்க இந்த கம்பேரிசனை வந்து மிகைப்படுத்தி சொல்லல, இருப்பதை உணர்ந்ததால் சொல்கிறேன். நீங்க உணரணும்னா நீங்களே போய் தேடி பாருங்க.